சமந்தா அவங்க உண்மையா ரொம்பவே பாவம். இந்த நேரத்துல கூட நாக சைதன்யா அவரு ஒரு சக மனிதரை போல நடந்துக்கல அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பத்திரிகையாளர் ரொம்பவே வெளிப்படையா பேசியிருக்காரு. நாக சைதன்யா அவங்களும் சமந்தா அவங்களும் ரெண்டு பேரும் காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா சமந்தா அவங்க திருமணத்துக்கு அப்புறமா இப்படிதான் நான் படங்கள்ல நடிப்பேன், என்னோட விருப்பப்படிதான் நான் படங்கள்ல நடிப்பேன் அப்படின்னு எல்லாம் சொன்னதுனாலையும் குழந்தை இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கல, வேறொரு நடிகரோட காதல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜீவானம்சம் இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் அவங்க முடிவெடுத்து விவாகரத்தை பண்ணாங்கன்னு எத்தனையோ விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இந்த விவாகரத்து சமயத்துல அவங்களுக்கு அந்த சமயத்துல தசையழற்சி நோய் பாதிப்பும் ஏற்பட்டு இருந்துச்சு. எல்லா விஷயங்களையும் போராடி கடந்து வந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே கடின உழைப்பால தான் சமந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விவாகரத்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில நிறைய விமர்சனங்களை எல்லாருமே முன் வச்சாங்க. சொல்ல போனா இவங்க விவாகரத்து பண்ணதுக்கு காரணமே நாக சைதன்யா அவருக்கு இவங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் எப்படின்னு சொல்லி எத்தனையோ குற்றச்சாட்டுகளை இவங்க மேல முன் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில நாக சைதன்யா அவர் பாத்தீங்கன்னா சமந்தா அவங்களை பிரிஞ்ச ஒரு வருஷத்திலேயே சோபிதா அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சொல்ல போனா ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு போயிருக்காங்க அப்படின்னு எத்தனையோ புகைப்படங்கள் எல்லாம் வெளியாச்சு. டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் வதந்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இப்ப அவங்களே நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்து நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமந்தா அவங்களோட நாக சைதன்யா அவங்க காதல் கிட்டத்தட்ட 7 வருஷம் பக்கம் அவங்க ரெண்டு பேரும் இவங்க வாழ்க்கையில ஒன்னா இருந்திருக்காங்க. இவங்களோட சுக துக்கம் எல்லாமே ஷேர் பண்ணி தான் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனா நாக சைதன்யா அவருக்கு சமந்தா அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, இவ்வளவு விமர்சனங்கள் அவங்க மேல முன்வைக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த நேரத்துல கூட திருமண விஷயத்தை எப்படி அவர்னால அறிவிக்க முடிஞ்சது. சொல்ல போனா ஒரு சக மனிதரை போல அவர் நடந்துக்கல அப்படின்னு எல்லாம் கூட பத்திரிகையாளர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அந்த விவாகரத்து சமயத்துல எல்லாருமே நிறைய குற்றச்சாட்டுகளை சமந்தா அவங்க மேல மட்டும்தான் வச்சாங்க. அப்ப கூட எதையுமே கண்டுக்காம சமந்தா ரொம்பவே தைரியமா எல்லாத்தையுமே கடந்து வந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா நாக சைதன்யா அவர் பண்ணிருக்க விஷயத்த பார்த்து இப்ப அவருதான் எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா சமந்தா அவங்க இந்த உடல்நிலை சரியில்லாத சமயத்துல அவங்க குடும்பத்துல சில பிரச்சனைகளையும் அவங்களால சமாளிக்க முடியாம தான் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே போயிருக்காங்க. நாக சைதன்யா அவருக்கும் தனிப்பட்ட குடும்பம், அவரோட வாழ்க்கைன்னு ஒரு சில கனவுகள் இருந்திருக்கு. அது எல்லாமே நடக்காம போயிருக்கு. ரெண்டு பேரும் மனதார பேசிதான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி இப்போ ஒரு சில தேவையில்லாத கருத்துக்களும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இது அவங்களோட பர்சனல் லைஃப், நீங்க ஏன் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்த இவங்க சீக்கிரமா இந்த பிரச்சனைகளையும் கடந்து வந்து அடுத்தடுத்த படங்கள்ல கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு சில ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.